பாவேந்தர் பாடல்கள் சிலவற்றை மறுபதிப்பு செய்தார். ஆதித்தனாருடைய கூட்டங்களில் பாவேந்தர் கலந்து கொண்டார். ஏனென்றால் ஆதித்தனார் தனித்தமிழ்நாடு கேட்டார், தமிழர் பேரரசு என்று கேட்டார். அதனால அங்கதான் அவர் நெருக்கமாக இருந்தார். அவர் மறுபதிப்பு சில கவிதைகளை போடும் பொழுது திராவிடன் என்பதை நீக்கி பாவேந்தரே தமிழன் என்று மாற்றி கொடுத்தார். அதாவது ஆந்திராவும் தமிழ்நாடும் சேர்ந்து சென்னை மாகாணம் என்று இருந்தது. அதை தமிழர் தாயகம், ஆந்திரா தெலுங்கர் தாயகம் தனித்தனியாக பிரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை, முழக்கத்தை எழுப்பியவர்கள் அன்றைய தமிழ் அறிஞர்கள். பாரத மாதா பஜனை அதிகமாக பாடியவர் பாரதியார் தான். இவள் என்று பிறந்தாள் என்று யாருக்கும் சொல்ல முடியாத பழமை மிகுந்தவள் பாரதம் என்கிறார். பாரதம் ஒரு நாடே இருந்ததில்லை. வெள்ளைக்காரன் போட்ட பிச்சை. இந்தியாவை மொழி மாநிலங்களாக பிரிக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். அவர்கள் செய்யவில்லை என்று காத்திருக்காமல் நம்முடைய காங்கிரஸ் மாநில கமிட்டிகளை மொழிவரி மாநில கமிட்டிகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானம். பிராமண சார்பு, இந்திய தேசிய சார்புடையவர்கள் பாவேந்தரை புறக்கணிப்பார்கள். தமிழ் தேசியர்கள், தமிழர்கள், திராவிட சார்பு உள்ளவர்களும் ஏன் புறக்கணிக்க வேண்டும்? பஞ்சதந்திர காட்டில் இப்பொழுது நரிகளே இல்லை. காரணம், அவையெல்லாம் சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டன. சிவனை வழிபடுவோர், விஷ்ணுவை வழிபடுவோர், காளியை வழிபடுவோர், வைசேஷிகர், நியாய வைசேஷிகர் என்று பிரிந்து கிடந்தோம். நம்மையெல்லாம் ஒன்றாக்கி இந்து என்றான் வெள்ளைக்காரன். நாம் பிழைத்து கொண்டோம். பேராசிரியர், ஆய்வாளர், முனைவர், பாவலர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் அண்மையில் காலமானதை ஒட்டி அவருடைய நினைவேந்தல் நிகழ்வை நடத்த ஏற்பாடு செய்தார்கள். அதற்குள் நம்முடைய தமிழ் தேசியத்தின் அரிமா போல் விளங்கிய அருகோ அவர்கள், கோபாலன் என்கிற அருகோ அவர்கள் காலமாகிவிட்டார்கள். உடல் நலிவுற்று மருத்துவமனையில் இருந்து அதன் பிறகு அவர்கள் ஐயா அருகோ அவர்கள் காலமாகிவிட்டார்கள். எனவே ஈரோடு தமிழன்பன் நினைவேந்தல் என்ற இந்த இடத்தில் தமிழ் தேசியர், 50களிலிருந்து தமிழ் தேசியராக இருக்கக்கூடியவர் அருகோ, அவருடைய படத்துக்கும் நாம் மரியாதை செலுத்த வேண்டும் என்ற முறையில் இரண்டையும் இணைத்து இங்கே வீர வணக்கம் செலுத்தி இருக்கிறோம். அருகோ அவர்கள் ஆதித்தனார் அவர்கள் தொடங்கிய 1958 தொடங்கிய நாம் தமிழர் கட்சியில் உறுப்பினராக சேர்ந்தவர். சங்கரன் கோயிலை சேர்ந்தவர் அருகோபாலன். அதை சுருக்கமாக அருகோ என்று வைத்துக்கொள், தமிழில் தான் முன்னெழுத்துக்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னவர் ஆதித்தனார். அப்படி எழுகதிர் என்றவர் இதழ் நடத்தினார். கடைசி வரை ஒரு பதவியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை அண்டி வாழ வேண்டும் என்ற ஒரு இச்சை இல்லாதவர். தற்சார்பாக தமிழ் தேசியம் பேசக்கூடியவர். அந்த வகையில் எங்களுக்கெல்லாம் பெரிய ஆற்றலாகத்தான் அவர் இருந்தார். எழுகதிர் மாத இதழ் நடத்தி கொண்டிருந்தார். ஒரு பேரிழப்பு தமிழ் தேசியத்திற்கு அருகோ அவர்களுக்கும் நாம் வீர வணக்கம் செலுத்திக் கொள்கிறோம். இந்த நிகழ்வில் நம்முடைய பாவலர் கவிபாஸ்கர் அவர்களுடைய நான் மரம் பேசுகிறேன் என்ற இந்த கவிதை நூல் வெளியிட்டு அருமையாக அதனுடைய சுருக்கத்தை, அதனுடைய திரட்சியை ஐயா நாகேந்திரன் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். முதுகலை படித்து மேல்நிலை பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்து பணி நிறைவு பெற்றவர் நாகேந்திரன். அரசு மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்து பணி ஓய்வு பெற்றவர். பணியில் இருந்த காலத்திலும் சரி, பணி நிறைவு பெற்ற காலத்திலும் சரி, இந்த இலக்கிய பணி, ஒரு சமூக பணி, தமிழர் சார்ந்த மறுமலர்ச்சி பணி எல்லாவற்றிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் நாகேந்திரன் அவர்கள். கவிபாஸ்கர் அவருடைய இந்த அவர் சிறந்த கவிஞர். நம்முடைய நிகழ்ச்சிகள், மாநாடுகள் எல்லாவற்றிலும் சிறப்பாக கவிதை வழங்குவார். தமிழர்கள் நோட்டம் ஏட்டிலும் வழங்குவார். ஏற்கனவே கவிதை தொகுப்புகள் வந்திருக்கிறது.
இது நான் மரம் பேசுகிறேன் என்று சூழலியல் காப்புக்காக, இயற்கை பாதுகாப்புக்காக, இயற்கைக்கும் மனிதர்களுக்கும் இடையே உள்ள உறவு சீரழிவாக மாறக்கூடாது என்பதற்காக அக்கறையோடு எழுதியது. அவருடைய இந்த கவிதை எப்போதும் கொஞ்சம் அரசியல் இருக்கும். அரசியல் இல்லாமல் இல்லை, அரசியல் தானே எல்லாம் தீர்மானிக்குது. இதில் அவர் சொல்லுகிறார், காட்டை வேட்டையாடுகிறார்கள், காட்டை வேட்டையாடுகிறவர்கள் கோட்டையில் தான் இருக்கிறார்கள், நாட்டையும் விற்பதற்கு. ஒரு கவிதை. காட்டை வேட்டையாடுகிறவர்கள் கோட்டையில் தான் இருக்கிறார்கள், நாட்டையும் விற்பதற்கு. இப்படி சுருக்கமாக 2 வரி, 3 வரி, 4 வரி, 5 வரி, 10 வரி, இந்த மாதிரி கவிதைகள்லாம் எழுதியிருக்காரு. காடுகள் தீப்பிடித்து எரிகின்றன, பற்ற வைத்தவனை தேடுகின்றன பறவைகள். காடு தீ வச்சா பறவையெல்லாம் உயிர் பிழைக்க தப்பி ஓடும்ல, அது எதுக்கு தப்பி ஓடுதான்? இந்த தீயை பற்ற வச்சு நம்ம பிடிச்சி தண்டிக்கணும் என்பதற்காக அவனை பிடிக்க ஓடுவது போல் கவிஞருக்கு தோன்றுகிறது. காடுகளை பற்ற வைக்கக்கூடாது, பற்ற வச்சவனை யாராக இருந்தாலும் தண்டிக்கணும். இப்படியாக இந்திய பாரத ரத்னா விருது அரசமர இலை வடிவில் இருக்கிறது. பாரத ரத்னா விருது வந்து அரசமர இலை வடிவில் இருக்கிறது. அரசமர இலை வடிவை விருதாக்கி தரும் அரசு ஒரு அரச மரம் கூட நட்டதில்லையே, ஏன்? பயன்படுத்திக்கிறது தான் பல காரியம். இது ஒரு சிம்பாலிக்கா இதை சொல்றாங்க, பல செய்திகளுக்கு இது பொருந்தும். அப்படி பல நல்ல கவிதைகளை இந்த நான் மரம் பேசுகிறேன் என்ற தொகுப்பிலே நம்முடைய கவிபாஸ்கர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதுபோல் நம்முடைய ஈரோடு தமிழன்பன் அவர்கள் கரந்தை தமிழ் கல்லூரியில் படித்தவர். கரந்தை என்றாலே நமக்கு வந்து உமா மகேஸ்வரனார் நினைவுக்கு வரும். உமா மகேஸ்வரனார் நினைவுக்கு வந்தால் தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கமும் நினைவுக்கு வர வேண்டும். இங்கே தான், இந்த திருச்சியில் தான் நடந்துச்சு இந்த மாநாடு. 1937 அது 3வது தமிழறிஞர்கள் மாநாடு என்கிறார்கள். அதற்கு முன் 2 மாநாடு நடந்திருக்கு தமிழ்நாட்டில். அதற்கு முன்பே இந்த கருத்துக்கள் பேசப்பட்டிருக்கு தமிழ் அறிஞர்களால். அதாவது ஆந்திராவும் தமிழ்நாடும் சேர்ந்து சென்னை மாகாணம் என்று இருந்தது. அதை தமிழர் தாயகம், ஆந்திரா தெலுங்கர் தாயகம் தனித்தனியாக பிரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை, முழக்கத்தை எழுப்பியவர்கள் அன்றைய தமிழ் அறிஞர்கள். அன்றைய தமிழறிஞர்கள் இலக்கியவாதிகளாகவும் அரசியல் கருத்துடையவர்களாகவும் விளங்கினார்கள். மறைமலையடிகள் ஆன்மீகத்திலும் இருப்பார், அரசியலும் பேசுவார், தனித்தமிழ் இயக்கம் நடத்தினார், மனித சமுதாய சீர்திருத்தம் பேசினார், சாதி கூடாது என்றார், சாதி வேற்றுமையும் போலி சைவரும் என்று நூலே எழுதினார். அப்படித்தான் அன்றைய தமிழறிஞர்கள். அதுபோல நாவலர் சோமசுந்தர பாரதியார், அவர் தமிழறிஞர், பேராசிரியர், காங்கிரஸ்காரர். காங்கிரசுக்கு எதிராக செயல்படுவார் இந்திய எதிர்ப்பில். ஒரு கட்டத்தில் காங்கிரஸை விட்டு வெளியேறிவிட்டார். பின்னர் அப்படித்தான் இருந்தார்கள். இந்த திருச்சியில் தான் 1937 அந்த அவர் தமிழறிஞருடைய மாநாடு நடக்கிறது. நாவலர் பாரதியார் தலைமையில், சோமசுந்தர பாரதியார் தலைமையில் நடக்கிறது. மறைமலை அடிகள், ஈவேரா இவர்களெல்லாம் கலந்து கொள்கிறார்கள். வரவேற்புரை கரந்தை தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கிய உமா மகேஸ்வர பிள்ளை, அவர் வழக்கறிஞர். உமா மகேஸ்வரனார் வழக்கறிஞர். அந்த வரவேற்புரையிலே தமிழ்நாடு தமிழருக்கே என்ற தீர்மானம் எல்லாம் தேவைப்படுகிறது, இதெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்றே சுட்டி காட்டுகிறார். இந்த திருச்சியில் தான். அப்படி நிறைய சொல்லலாம். இந்திய எதிர்ப்பிலே 38 ஒரு பெரிய போராட்டம், சென்னையிலே ஒரு கூட்டம், கடற்கரையிலே ஈவேரா அவர்களும், மறைமலையடிகளும், நாவலர் பாரதியார் அவர்களும், மற்ற தமிழறிஞர்களும் சேர்ந்து நின்று நடத்தியது. இந்த திருச்சியிலிருந்து தான் நடைப்பயணம் புறப்பட்டார்கள். இந்தி கூடாது என்ற
அந்த நடைப்பயணம் இந்த திருச்சியிலிருந்து தான் போனது. இப்படி இந்த திருச்சி தான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு பல நடந்திருந்தாலும் புத்தெழுச்சி கொடுத்து 65 மாபெரும் புரட்சியாக அதை மாற்றுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்ட இடம் திருச்சி தான். நீங்க ஐயா முத்துமாரசாமி பாடினார் அல்லவா, நம்முடைய கீழப்பழூர் சின்னசாமி 1964ஆம் ஆண்டு ஜனவரி 25 அன்று இந்த திருச்சி தொடர்வண்டி சந்திப்பின் வெளியே வந்துதான், சென்னையிலிருந்து வந்தவர் வெளியே வந்துதான் மண்ணெண்ணெய் வாங்கி கொண்டு வந்து திட்டமிட்டு கொண்டு வந்து அந்த வாசலிலே நின்று, சந்திப்பு வாசலிலே நின்று ஒரு கடுதாசி எழுதி வச்சுட்டு தீக்குளித்து மடிகிறார். இந்தி ஒழிக தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று முழங்கிக் கொண்டே முதல் தீக்குளித்த ஈஹி கீழப்பழூர் சின்னசாமி. கீழப்பழூர் அப்பொழுது திருச்சி மாவட்டத்தில் தான் இருந்தது, இப்போ அரியலூர் மாவட்டம். இந்த திருச்சியில் தான், அதுதான் 65 பெரிய மொழிப்போராக வெடிச்சு மக்கள் இயக்கமாக மாறி 400 பேரை காங்கிரஸ் ஆட்சி சுட்டுக் கொண்டது. காமராஜர் அனைத்து இந்திய காங்கிரஸ் தலைவர், லால் பகதூர் சாஸ்திரி தலைமை அமைச்சர், அவர்கள் ஆட்சியிலே இராணுவத்தை வரவழைத்து 400 பேரை சுட்டுக் கொண்டார்கள். திருச்சியிலும் சுட்டுக் கொண்டார்கள். ஐயா ராமசாமி அவர்கள் அழகப்பா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் எழுதிய இந்தி எதிர்ப்பு வரலாறு, அந்த வரலாற்றிலே அந்த திருச்சி கீழப்புலிவார் ரோடில் சுட்டுக் கொல்லப்பட்டது, வேற இடத்துல சுட்டுக் கொல்லப்பட்டதெல்லாம் அவர் பிரிச்சிருக்காரு. அதெல்லாம் இங்கே அரசாங்க பதிவில் இருக்க. 400 பேர் பதிவும் கிடையாது, சும்மா கொஞ்சம் பேர் பதிவு பண்ணி வச்சுருக்காங்க, 400 பேர் பதிவும் கிடையாது. அதுபோல் அடுத்து விராலிமலை சண்முகம் இங்கே நெஞ்சருந்தி இறந்ததும் இந்த மாவட்டம் தான், இந்த பகுதி தான். இப்படி தமிழுக்காக 1965 ஜனவரி 25 அன்று இந்தி எதிர்ப்பு ஊர்வலங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவது என்று மாணவர் அமைப்பு முடிவு செய்தது. திராவிட முன்னேற்ற கழகம் கருப்பு கொடி ஏற்றி அதை கடைபிடிப்பது குடியரசு நாள் அன்றைக்கு என்றெல்லாம் முடிவு செய்தார்கள். திமுக மாணவர் அணிதான் முன்முயற்சி எடுத்தது. ஆனால் கட்சி சார்பற்று எல்லாரையும் இணைத்து நடத்தினார்கள். 25 அன்று ஊர்வலம் நடந்தது. ஊர்வலம் நடக்கும் பொழுது அனுமதிக்கவில்லை. அன்றைக்கு கூட அண்ணாமலையில் ஊர்வலம் இல்லை, 26 தான் ஊர்வலம் நடக்கிறது. ஏனென்றால் அந்த 26 அன்றைக்கு 25 ஊர்வலம் போகும்போது ஜனவரி 26 துக்க நாளாக கடைபிடிக்க வேண்டும் என்று முதல் அறிவித்தார்கள் திமுகவில். அது அப்புறம் அது அரசியல் சட்டத்துக்கு எதிரானது, அது இது என்று சொன்னோம்னா அன்னைக்கு அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க இடத்துல கருப்பு கொடி ஏற்றிக்கலாம் என்று அண்ணா அறிவித்தார். அது மாதிரி அதை மாற்றிட்டாங்க, பொது இடத்துல செய்யாமல். ஆனால் மாணவர்கள் 26 ஜனவரி 26 அன்று ஊர்வலம் நடத்தினார்கள். அங்கங்கே நடத்தினாங்க. அந்த மாணவர்கள் பல இடத்துல நடத்தும் பொழுது மதுரையில் காங்கிரஸ்காரர்கள் அந்த மாணவர்களை தாக்கி விட்டார்கள், அடித்து துன்புறுத்தினாங்க. இவங்க காங்கிரஸ் கொடியை கிழிச்சாங்க, காங்கிரஸ் கொடி மரத்தை வெட்டினாங்க மாணவர்கள். அதன் பிறகு அந்த காங்கிரஸ்காரர்கள் வன்முறையை ஏவிட்டாங்க. சென்னையில் ஒரு இடத்துல அது மாதிரி செஞ்சுட்டாங்க, பச்சைப்பாக்கு மாணவர்களை. இதை கண்டித்து 1965 ஜனவரி 27 இந்த தேதியில் தான் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள் கண்டன ஊர்வலம் நடத்துகிறாங்க. காங்கிரஸ் அராஜகம் துப்பாக்கி சூடு அளவுக்கு போகிறதுக்கு இந்த அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள் முதல் நாள் காங்கிரஸ்காரர்கள், காங்கிரஸ் குண்டர்கள் மாணவர்களை தாக்கியதை கண்டித்து போனார்கள். அப்பொழுது இப்போ பாலம் கட்டியிருக்காங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலேருந்து நகரத்துக்கு வர்றதுன்னா குறுக்க தண்டவாளம், ரயில் பாதை, ரயில்வே கேட் இருக்கு. அந்த இடத்த கேட்டை பூட்டிக்கிட்டு ஆர்டிஓவும் காவல்துறை அதிகாரிகளும் ஊர்வலம் போகக்கூடாது தடுக்கிறாங்க, போங்கிறாங்க. அப்புறம் ஒரு சமரசம் வருகிறது, இது போல் ஊர்வலம் போகிறதா நாளைக்கு போங்க அப்படின்னு காவல்துறையிலேயும் ரெவென்யூலையும் சொல்கிறாங்க. அதை கேட்டுக்கொண்டு திரும்பி போய் விடுகிறார்கள். ஜனவரி 26 அன்றைக்கு அண்ணாமலையில், அண்ணாமலை நகர், அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள்
மறுநாள் நடத்திக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் சொன்னதை கேட்டு திரும்பி போகிறார்கள். மறுநாள் ஜனவரி 27ஆம் நாள் மாணவர்கள் ஊர்வலமாக புறப்பட்டு வருகிறார்கள். ஊர்வலமாக புறப்பட்டு வரும் பொழுது அதே கேட்டை பூட்டிட்டு போகக்கூடாதுங்கிறாங்க. நேற்று வாக்குறுதி கொடுத்தீங்களே, அந்த ஆர்டிஓ இருக்கார், காவல்துறையாக இருக்காங்க, நேற்று நீங்கள் தானே வாக்குறுதி கொடுத்தீர்கள் என்று கேட்டால், தமிழ்நாடு அரசு உத்தரவு போட்டிருக்கு, 144 போட்டிருக்கு, நாங்கள் என்ன செய்யறது, போகக்கூடாது, மீறி போவோம் என்று கிளம்புகிறார்கள். கண்ணீர் புகை கொண்டு விடுகிறார்கள் காவல்துறை. கண்ணீர் புகை குண்டுகளை எப்படி தான் இந்த பையங்களுக்கு அப்போ தெரிஞ்சதோ அல்லது கேள்விப்பட்டாங்கன்னு தெரியல, சில பேர் கையில் பிடிச்சிக்கிறது, அது திருப்பி எறிகிறது போலீஸ் மேலே. கண்ணீர் புகை கொண்டு போய் கீழே வெடிச்சதுன்னா புகை வரும், கண்ணு கசங்கும், அதை தொடச்சிக்கிட்டு திரும்ப ஊர்வலமாக வர்றது, இது நடக்குது. உடனடியாக வானத்தை நோக்கி சுடுகிறார்கள். மீண்டும் ஊர்வலம் கதவை உடைச்சிக்கிட்டு வர்றதுக்கு பார்க்குது. துப்பாக்கியால் சுடுகிறார்கள். மாணவன் ராஜேந்திரன், மாணவன் நெடுமாறன், ஐயா நெடுமாறன்ல அது வேற, 2 பேரும் துப்பாக்கி சூடுபட்டு கீழே விடுகிறார்கள். ராஜேந்திரன் அந்த இடத்திலேயே துடிதுடித்து செத்து போகிறாங்க. உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு போயிருந்தா கூட பாதுகாத்திருக்கலாம். நெடுமாறனை கொண்டு போய்விட்டார்கள், அவர் காப்பாற்றப்பட்டார். மொழிப்போரிலே துப்பாக்கி சூடு விட்டு முதலில் ஈகியானவன் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவன், ஒரு காவல் அதிகாரி, காவல்காரருடைய போலீஸுடைய மகன் தான், சிதம்பரத்தில் படித்த மாணவன் ராஜேந்திரன். அப்படிப்பட்ட தொடர் நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன. அந்த நினைவு நாளெல்லாம் தெரியாது. இப்போ தாத்தா தலைவராக தானே பேரனுடைய நினைவு நாள், பிறந்த நாள், நினைவு நாள் வராது, பிறந்த நாள் தெரியும், கொண்டாடலாம், அதெல்லாம் கிடையாது. அது சாதாரண நாள், தமிழை, அது ஒரு மதிப்பு குறைவு. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இடம் திருச்சி எப்பொழுதும் வகித்திருக்கிறது. அதுபோல இங்கே இருந்த தமிழ் அறிஞர்களும் சரி, முத்தமிழ் காவலர் கியாபே போன்றவர்களும் சரி, மற்றவர்களும் திராவிட இயக்கத்திலே இருந்த, பகுத்தறி இயக்கத்திலே இருந்த நம்முடைய தலைவர்களும் திருச்சியிலே இருந்தவர்கள் வலுவானவர்கள், சாதாரணமானதல்ல. அந்த பின் தொடர்ச்சி தானோ என்னவோ தொடர்ந்து இந்த திருச்சியில் மாத இலக்கிய கூட்டம் நடக்கிறதும், இன்றைக்கு இந்த 27ஆம் தேதி என்பது இந்த வாய்ப்பு இந்த நம்ம கூட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். ஈரோடு தமிழன்பன் அவர்கள் இந்தி எதிர்ப்பு கவிதைகள் எழுதியவர், சிறப்பாக எழுதியவர். அவர் பாவேந்தருடைய மாணவனாக தன்னை பாவித்து கொண்டவர். கரந்தையிலே அவர் படிக்கும் பொழுது, புலவருக்கு படிக்கும் பொழுது பாவேந்தர் அங்கே இருக்கிறார். அங்கே தான் அறிமுகம். அவரை அழைப்பது, பேச வைப்பது, அவருக்கு தேவையான இதெல்லாம் செய்கிறது எல்லாம் தமிழன்பன் தான் செஞ்சிருக்காரு. பாவேந்தரோடு 10 ஆண்டுகள் என்று அவர் நூலும் எழுதியிருக்கிறார். 10 ஆண்டுகள் புதுச்சேரிக்கு போயிட்டார். படித்து முடித்த உடனே கவிதை ஈடுபாடு, தமிழ் இன உணர்வு, மொழி உணர்வு, பாவேந்தருக்கு துணை உதவி செய்து கொண்டு நம்முடைய அறிவை வளர்த்துக் கொள்வோம், கவிதை உணர்வை வளர்த்துக் கொள்வோம் என்று தமிழன்பன் பாவேந்தரோடு போய்விட்டார். அப்படிப்பட்ட இந்த பாவேந்தரை, இந்த தமிழன்பன் அவர்களை எனக்கு வேற பேரில் அவர் புனைப்பேர் எழுதினார், விடிவெள்ளியே என்னமோ தான் எழுதினார். அப்போ கார்கி என்று இளவேணியில் நடத்தின ஏடுகள், வேறு ஏடுகள்லாம் எழுதினார். 70களின் தொடக்கத்தில் தொழிலாளர் போராட்டம் வளர்ச்சி பெற்றிருந்தார். சிம்சன் போராட்டம், டிடிஎஸ் போராட்டம், சிபிஎம், சிபிஐ கட்சிகள் தலைவர்கள் சிறைப்படுதல், இப்படி நிறைய, கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலம் நிறைய ஒரு ஒடுக்குமுறை இருந்தது. அப்பொழுது அந்த தொழிலாளர் போராட்டத்தை ஆதரித்து ஒரு கவிதை, இந்த அரசு அடக்குமுறையை கண்டித்து ஒரு அடக்குமுறை, தொழிலாளர்களை பற்றி அவர், நாங்கள் திக்குகளின் புதல்வர்கள், தேசவரம் பற்றவர்கள், அக்கினி காற்றினிலே இதழ் விரிக்கும் அருப்புகள் நாங்கள் அப்படின்னு பாட்டு அப்படி உணர்ச்சிகரமா இருக்கும். அக்கினி காற்றினிலே இதழ் விரிக்கும் அரும்புகள் நாங்கள். தொழிலாளர் சொல்வது போல மற்ற தொழிலாளிக்கு அவர் கூப்பிடுறாங்க, அந்த சொல்ற தொழிலாளி, அதாவது தண்ணி ஆழ நீருக்குள் கிடந்தாலும், அதாவது பாஸ்பரஸ் தண்ணீருக்குள் கிடந்தாலும் நெருப்பாகவே இருக்கும். அப்படி ஒரு நல்ல வரி. பாஸ்பரஸ் தண்ணீருக்குள் கிடந்தாலும் பாஸ்பரஸ் நெருப்பாகவே இருக்கும். அது ஒரு நல்ல வரி. இந்த வரியெல்லாம் எனக்கு அப்படியே ஞாபகம். அப்படியே இவர் பிறகுதான் தெரிய வருகிறது தமிழன்பன் தான்
தமிழன்பனுடைய அசல் பேர் ஜெகதீசன். அப்போ கவிதையில எழுதுறது புனை பேர். அவர் வேறு பேர் தமிழன்பன் அல்ல. பிறகு வைத்துக் கொண்ட பேர் தான் தமிழன்பன் என்பது. அப்படிதான் முதல்ல அவரை பற்றிய ஒரு அறிமுகம் எனக்கு ஏற்பட்டது. பிறகு அவருடைய கைத்தொகுப்புகள் பார்க்கறது, பேசுறது, அளவுக்கெல்லாம் ஏற்பட்டது. எங்களுக்கு அவரோட நேரடி பழக்கம் எனக்கு ஏற்பட்டது 1990ஆம் ஆண்டு சென்னை புதுக்கல்லூரியில் அவர் பேராசிரியராக, தமிழ்துறை பேராசிரியராக இருந்தார். அவர் ஏற்கனவே அறிந்திருந்ததுனால அவரை மாநாட்டுக்கு கூப்பிட்டோம். நாங்கள் தமிழ் தேசிய தன்னுரிமை மாநாடு நம்முடைய அமைப்பு தான் முன்முயற்சி எடுத்து நடத்தினோம். சென்னையில் பெரியார் இதழில் வாடகை கட்டணம் கொடுத்து தான். அது தவறு இல்லை, ஏதாவது சொல்கிறாங்க, இப்போ கண்டது கிட்டே சொல்கிறாங்க, அதுக்காக தான் அது சொல்ல வேண்டியிருக்கு. வேறு இல்லை. மாநாடு நடத்தினோம். கட்சி பேர் போடாமல் பொதுவாக நடத்தணும், எல்லாரையும் அழைக்கணும் என்ற முறையில். அப்போ பேராசிரியர் சுபவீர பாண்டியன், தணிகை செல்வன், இன்புலா, கவிஞர் அறிவுமதி, நம்ம அமைப்பில் தோழர் கி வெங்கட்ராமன், ராஜேந்திர சோழன், இப்படி எல்லாரும் சேர்ந்து தான் அந்த மாநாட்டு நடவடிக்கையில் ஈடுபட்டோம். அப்போ கவிஞர் தமிழன்பனை அந்த மாநாட்டிலே கவிதை வாசிக்க வைக்கலாம், கவி அரங்கம்னு வைக்க வேண்டாம், கவிதை வாசிக்க செய்யலாம் என்று நாங்கள் பேசிக்கொண்டு பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்களும் நானும் தமிழன்பனை பார்க்க போனோம். எனக்கு அதுக்கு முன்னாடி நேரடி அறிமுகம் இல்லை, சுபவிக்கு அறிமுகம் உண்டு. புதுக்கல்லூரிக்கு போய் பார்த்து இது மாதிரி மாநாடு, தமிழ் தேசிய மாநாடு, தேசிய இனங்களுடைய தன்னுரிமை மாநாடு, ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் வித் தி ரைட் டு செசீட், பிரிந்து போகும் உரிமையுடன் கூடிய தன்னுரிமை வேண்டும் என்று கோருகிற மாநாடு 1990-25. கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் அப்பொழுது. அந்த மாநாட்டிலே நீங்கள் கவிதை வாசிக்க வேண்டும் என்று சொன்னோம். சரிக்கு வந்து வாசித்தார் கவிதை. எந்தையாவது சொன்னார்ல, மற்ற வரியெல்லாம் ஞாபகம், எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த கடைசி வரி தான். அப்பொழுது சோவியத் யூனியன் சிதைந்து கொண்டிருந்தது. பல ஏற்கனவே அதில் சில 3 மாநிலங்கள் தனியாக போயிடுச்சு. எஸ்தோனியா, ஏதோ 2-3. அது அஜர்பைஜான் தனிநாடு தனியாக போகணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் 15 இன தேசங்கள் சேர்ந்தது தான் சோவியத் யூனியன். இப்போ லெனின் காலத்தில் அவர்கள் பிரிந்து போகிற உரிமையை கொடுத்திருந்தார்கள். கான்ஸ்டியூஷன் அரசமைப்பு சட்டத்திலேயே சேர்ந்திருக்கலாம், அந்த இனம் முடிவு செய்தால் பிரிந்தும் போய்விடலாம். அந்த உரிமை சோவியத் யூனியனுடைய அரசமைப்பு சட்டத்திலே இருந்தது. அதனுடைய பெரும் பங்களிப்பு லெனின். ஸ்டாலின் மட்டும் இருந்தால் தந்திருக்க மாட்டார். ஆனால் லெனின் வாதம் பண்ணி அதை சேர்த்தாரு. அது அடிப்படை உரிமை. அவெல்லாம் தனி தேசமாக இருக்க வேண்டியவன், நம்மளோட சேர்ந்து இருக்கான்னா அவருலாம் பற்றி போகிறான். நம்ம பெரிய இனம், அவர் இனம் ரஷ்ய இனம் லெனின், ஜார்ஜிய இனம் ஸ்டாலின். ஆனால் தன்னை ரஷ்யராகவே மாற்றிக்கிட்டவர். இப்போ நரேந்திர மோடி இந்திக்காரராகவே மாற்றிக்கிட்டார்ல, குஜராத்தி இவர் ஏகாதிபத்தியம் நடத்துவதற்கு இந்திக்காரருடைய ஆதரவு தான் தேவை. அவர் ஒரு டிக்டேட்டராக இருக்கணுமேனு வச்சுங்களேன், ஏதோ ஒரு அதிகாரத்தோடு இருக்கார். அது பெரும்பான்மையான இந்திக்காருடைய ஆதரவு தேவைக்கும் போது தன்னை இந்திக்காரராகவே மாற்றிக்கிட்டு இந்தி மாநிலத்தில் தேர்தல் நிற்கிறது, வாரணாசியில் அப்போ ஸ்டாலின் நினச்சி பார்த்துங்க. அதுக்காக சொல்ல வந்தேன். ஜார்ஜியர் அவர். ஆனால் அவர் ரஷ்யனாகவே தன்னை மாற்றிக்கிட்டு ரஷ்ய பேரினவாதத்தோட ஐக்கியமானவர் பிற்காலத்தில் ஸ்டாலின். அதுக்காக சொல்கிறேன். அப்படி அந்த பிரிந்து போகும் உரிமை இருந்ததை பயன்படுத்தி தான் இதெல்லாம் லாட்வியா, எஸ்தோனியான்னு 3 மாநிலம் முதலே பிரிஞ்சு போச்சு. அடுத்து அஜர்பைஜான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, போராடிக்கிட்டு இருக்காங்க. கார்பச்சேவ் தலைமை அமைச்சராக இருக்காரு. தலைமை அமைச்சராக இருக்காருன்னா அவர் தான் இந்த கிளாஸ் நாஸ்ட் அதுன்னு சொல்லி பேச்சுரிமை எல்லாம் சுதந்திரம் உண்டுப்பான்னு விமர்சனம் பண்ணலாம், கம்யூனிஸ்ட் சொல்லிட்டாருங்க. அதனால சுதந்திரமாக பேசுகிறாங்க. அப்பொழுது தமிழன்பன் என்ன பண்ணுறாருன்னா, இதை பேசிக்கிட்டே தமிழ் தேசிய கருத்துக்கள், தமிழ் இனம், மொழி எல்லாம் பேசிக்கிட்டு நமக்கான ஒடுக்குமுறைகள் எல்லாம் கவிதையில் சொல்லிக்கொண்டே வந்தவர் அஜர்பைஜானை சொல்கிறார். அங்கே நடக்குது பாருங்க. இது தொடர்ந்தால் அஜர்பைஜான் நெருப்பு அசோக சக்கரத்தையும் விசாரிக்கும். முடிக்கிறாரு தான் சுப்பாத்துறாரு. கைதட்டு அசோக சக்கரத்தையும் விசாரிக்கும். இதுதான் வேற ஒரு குற்றம் இல்லை. இந்த அசோக சக்கரத்தையும் விசாரிக்கும் என்று சொன்னது குற்றம்னு சொல்லி அப்புறம் நாங்கள் பேசுனதெல்லாம் போட்டு 3 பக்கம் துப்புளக்கலை, இலக்கு, பிரிவினை, வழி, வன்முறைன்னு எழுதினாங்க. இப்போல்லாம் துப்புளை எழுத ரமேஷ் ஒரு பேர் வேறு பேரில் எழுதிட்டு இருப்பாரு.
துக்ளக் வயசாகிடுச்சுல்ல, துக்ளக்கில் இருக்கார். அவர் தான் அந்த கட்டுரை எழுதினவர். ஏன்னா அவர் சாட்சி சொல்ல வந்தார். அப்புறம் துக்ளக்கில் சொல்லிட்டாங்க. அப்புறம் பாஜகவில் அப்போ மாநில தலைவராக ஒருத்தர், அகில இந்திய தலைவராகவே இருந்தார், அவரே பேசுகிறார். திமுக ஆட்சி பிரிவினைவாத மாநாட்டை ஆதரித்து நடத்தியிருக்கிறார்கள், ஆய்வுன்னு எல்லாம் பண்ணுறாங்க. கருணாநிதி அவர்கள் என் மேலே வழக்கு, பிரிவினை தடை சட்டம் சொல்கிறோம்ல உப்பா, 1967 அந்த சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து என்னை பிறகு கைது செய்தார்கள். உடனடியாக இல்லை, சில மாதங்கள் கழித்து கைது செய்தார்கள். அந்த இவரை தான் அந்த தூர்தர்ஷன் தொலைக்காட்சியிலிருந்து செய்தி வாசிப்பதில் நீக்கினார்கள். அப்பொழுதுதான் எனக்கு ஒரு அறிமுகம் பேசணும்னு கொண்டு வந்தது. அதிலிருந்து நம்முடைய தமிழ் அதன் பிறகு பல தடவை சந்திச்சிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். இந்த கவிதை புத்தகம் கூட தேடி பார்த்தது காலையில் தான் எடுத்தேன் வீட்டில். இதில் அவர் கையெழுத்து போட்டு இதான் அவர் கையெழுத்து எழுதுகிறது, கண்ணோட்டத்தில் எழுதுங்க, ஆவணம் காட்டுறேன். இல்லை தற்செயலாக இதை பார்த்து மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எனக்கு இதெல்லாம் ஞாபகமே இல்லை. தோழமை மிகு பே மணியரசன் அவர்களுக்கு தமிழர் கண்ணோட்டம் ஒரு மதிப்புரை தர வேண்டி கையெழுத்து, கீழே அவர் கையெழுத்து பிரமாதமாக அந்த கையெழுத்து ஓவியம் மாதிரி அந்த போட்டிருப்பாரு. வில்ல கரெக்ட், வில்ல போட்டது மாதிரி சார் தான் அதான் இருக்கு பாருங்க. அவருக்கு எல்லாத்தையும் எடுத்து தான் போடுறாரு. அவர் கையெழுத்து அப்படி தான். அப்படி பழக்கம் ஏற்பட்டது. அதன் பிறகு என்ன ஆயிற்று என்றால் கொஞ்சம் போக்குகளில் மாறுதல் வந்துருச்சு. அதனால் கவிதைகள்லேயும் சில மாறுதல் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடியே அவர் மேலே இன்னும் ஈர்ப்பு அதிகமாகிறதுக்கு எல்லாம் காரணம் இந்த போலித்தனங்களெல்லாம் கடுமையாக கண்டித்து கவிதை எழுதுவார், அதிகமாக எழுதுவார். பஞ்சதந்திர காட்டில் இப்பொழுது நரிகளே இல்லை, காரணம் அவையெல்லாம் சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டன. எப்படி இருக்கும்? பஞ்சதந்திர காட்டில் இப்பொழுது நரிகளே இல்லை, காரணம் அவையெல்லாம் சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டன. ஏனெனில் கண்ணபிரான்கள் இப்பொழுதெல்லாம் துரியோதனன்களுக்கு தேரோட்ட போய்விட்டார்கள். அடுத்த வரி, கண்ணபிரான்கள் இப்பொழுதெல்லாம் துரியோதனன்களுக்கு தேரோட்ட போய்விட்டார்கள். காரணம் துரியோதனன் கொடுக்கும் அடிப்படை சம்பளமும் அகவலைப்படியும் அதிகமாகும். அவருடைய கவிதைகள் அதெல்லாம் கொஞ்சம் நினைப்பாக இருந்துச்சு. இப்போ இந்த பிற்காலத்தில் கூட அது மாதிரிலாம் எழுதினாரு. இந்த தமிழ் இனம் ஒரு தாயகமற்று இருக்கிறது என்ற நிலையும் எழுதினார். அவர் கவிதையில் பார்த்த தொகுப்பில் ஒரு நீண்ட கவிதை, தமிழ் தாயே இப்போது உனக்கென ஒரு நாடு இல்லை, உனக்கு தெரியுமா? நீண்ட கவிதையில் 3 வரி. தமிழ் தாயே இப்போது உனக்கென ஒரு நாடு இல்லை, உனக்கு தெரியுமா? இது 2015 வெளியிடப்பட்ட தொகுப்பு. பூம்புகார் அவருடைய கவிதைகள் பெரும்பாலும் படைப்புகளை பூம்புகார் தான் பதிப்பகம் வெளியிட்டிருக்கு. எப்படி அதில் நமக்குள்ள சிக்கல்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு பிராமணியத்தை எதிர்ப்பதற்கு திராவிடத்தை விட்டா என்ன இருக்குது என்ற நிலையில் திராவிடத்தோடு திமுகவோடு ஒரு சாய்வு வந்த பிறகு ரொம்ப புரட்சிகரமாக எழுதுறத கொஞ்சம் அப்புறம் அதெல்லாம் குறைச்சிக்கிட்டாரு. ஏன்னா அவங்களே மந்திரியாக இருக்காங்க, அவங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. அந்த மாதிரி பாடல் வரக்கூடாது, அது மாதிரி வந்ததில் கொஞ்சம் இருக்குது. ஆனால் அவருடைய மற்ற கால கவிதைகளும் தமிழ்நாட்டுக்கு, தமிழுக்கு, அதனுடைய விடுதலைக்கு, அதனுடைய உரிமைக்கு எழுதியிருக்கார் நிறையா. பாவேந்தர் பாரதிதாசனை பற்றி ரொம்ப ரொம்ப சிறப்பாக அவர் எழுதியிருக்காரு. 4-5 பக்கம் எழுதியிருக்கார். புதுநெறி காட்டிய புரட்சி கவிஞர், புதுநெறி காட்டிய புரட்சி கவிஞர், புதுநெறி காட்டிய புலவன் என்று பாரதியை பாரதிதாசன் சொன்னது. அந்த தலைப்பு, அந்த பேரை அவருக்கு போட்டார். போட்டு ரொம்ப நல்லா அருமையாக எழுதியிருக்கார் அவர். எந்த கருவறையிலிருந்து நட்சத்திரங்களும் கோள்களும் விண்ணும் மண்ணும் பிறந்தனவோ அந்த கருவறையின் சுவர்களில் எழுதப்பட்டிருந்த மொழி தமிழ்
என்று கண்டு சொன்னவர் கனக சுப்புரத்தினம். நிறைய இருக்கு. எந்த கருவறையிலிருந்து நட்சத்திரங்களும் கோள்களும் விண்ணும் மண்ணும் பிறந்தனவோ அந்த கருவறையின் சுவர்களில் எழுதப்பட்டிருந்த மொழி தமிழ் என்று கண்டு சொன்னவர்கள். இப்போ கருத்தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோட முன் தோன்றிங்கிறது இதுதான் ஒன்று தானே. அந்த மாதிரி என்றைக்கு தமிழ் பிறந்தது என்று சொல்ல முடியாது. அந்த தொன்மை, அந்த பெருமை கடைசி வரையில் நம் தமிழர்களுக்கு மாறவில்லை. அந்த உண்மை அது, அதை சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு கவிஞர். அவர் ஆங்கிலம் எல்லாம் கற்று பல மொழி கவிதைகளையும் படித்து அந்தந்த பாணி கவிதைகளையும் நாம் சொல்கிறோம் என்சீர் விருத்தம், வெண்பா, கலிப்பா எல்லாம் சொல்கிறோம். இப்போ அதெல்லாம் மாறி வசன கவிதைன்னு வந்தது. அப்போ அதெல்லாம் புது கவிதைன்னு மாற்றியாச்சு, நம்ம பேர் மாற்றியாச்சு. அதுக்கு முன்னாடி வசன கவிதைன்னு போட்டாங்க, புது கவிதை. இது போல் இப்போ ஜப்பான் ஹைக்கூ, இப்போ அமெரிக்காவில் என்ன இருக்குது, அங்கே என்ன இருக்குது, வால்டர் விட்மன் எப்படி எழுதினாரோ அவர் என்ன எழுதினார். அதுபோல் அந்த சில்லி கவிஞர் அவர் தெரியுமா, பாப்புலோ நெருடா, அவர் பிள்ளைக்கு பேர் வச்சுருக்காரு பாப்புலோ நெருடா. அந்த அளவுக்கு அதில் லயித்து போனவர் பாப்புலோ நெருடா. ஒரு கவிஞர், ஒரு சில்லியினுடைய விடுதலை போராளின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அல்லண்டையோட இருந்தவர். அந்த பாப்புலோ நெருடாவினுடைய இலக்கியத்தின் மீது, கவிதையின் மீது அவ்வளவு ஈடுபாடு நம்முடைய இவருக்கு, தமிழன்பனுக்கு. அதுபோல் அந்த கவிதைகள், அந்த வடிவங்கள்லாம் நிறையா அதுலாம் எழுதி, அதுவும் புத்தகம்லாம் வந்திருக்கு. இவ்வளவு செய்திருக்கிறார்கள். ஆனால் இதில் என்னன்னா, நம்ம தமிழர்கள்ட்ட இந்த படைப்பாளிகளை உரியவாறு பாராட்டுவதில்லை. எப்போ ஒரு நாளைக்கு நினச்சிட்டு போகிறோம். இப்போ எடுத்துக்காட்டாக பாவேந்தர் பாரதிதாசன் சாதாரண படைப்பாளி. அவர் புரட்சி கவிஞர் பாவேந்தர். அவருடைய ஆற்றல், பன்முகத்தன்மை கொஞ்சம் நஞ்சமல்ல. அவர் தமிழை புறக்கணிக்க என்று சொன்னார். ஈவேராவோட இருந்தாலும் தமிழை புறக்கணிக்கலை. அந்த காலத்தில் அவர் எழுதினார், தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு எழுதினார், தமிழ் எங்கள் இளமைக்கு பால் என்று எழுதினார். சாதாரணமாக இல்லை. அதனால அவர் பாதிக்கப்படலை. பிறகு அவருக்கு ஈவேராவுக்குமே 50களில் முரண்பாடு ஒதுக்கிட்டார். அவர் பாவேந்தர் ஒதுக்கிட்டார். அது ஒரு குறைஞ்ச பகுதிகளில் திராவிடம் எழுதிப்பார். நான் தான் திராவிடன் என்று நவில்களில் தேன் தான், மறுமொழிப்பு இருப்பதால் நான் தான் தமிழன் என்று நவில்களில் மாற்றிருப்பார், மறுபதிப்பு வரும்போதெல்லாம். அது அவருடைய நூல்களை நிறைய ஆய்வு செய்த ஐயா முனைவர் இளவரசு காலமாகிவிட்டார். அவரே நேராக சொன்னார், எழுதியும் இருக்கிறார். மறுபதிப்பு ஆதித்தனார் பாவேந்தர் பாடல்கள் சிலவற்றை மறுபதிப்பு செய்தார். ஆதித்தனாருடைய கூட்டங்களில் பாவேந்தர் கலந்து கொண்டார். ஏனென்றால் ஆதித்தனார் தனித்தமிழ்நாடு கேட்டார், தமிழர் பேரரசு என்று கேட்டார். அதனால அங்கே தான் அவர் நெருக்கமாக இருந்தார். அவர் மறுபதிப்பு சில கவிதைகளை போடும் பொழுது திராவிடன் என்பதை நீக்கி பாவேந்தரே தமிழன் என்று மாற்றி கொடுத்தார் என்று சொல்லுவார் இளவரசு. அதுபோல பிறகு அந்த திராவிடன் என்பதை விட்டு வந்தார். குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு, ஆண்களுக்கு, கலைக்கு எல்லாவற்றுக்கும் பாவேந்தர் எழுதியிருக்காரு. பெரிய கொள்கலன். அவரை கொண்டாடுகிறோமா? இல்லையே. கடந்த செப்டம்பர் 11 நான் தொடர்ந்து பார்க்கறது தான். இப்போ பாரதியார் பிறந்த நாள் அல்லது பாரதியார் நினைவு நாள் வருகிறது என்றால் ஏடுகள் அதை பற்றி எழுதுது, கட்டுரை போடுது. பாவேந்தர் பிறந்த நாள், இறந்த நாள் ரெண்டுமே ஏப்ரலில் வருது. ஏதாவது போடுறாங்களா? யாருக்கு தெரியுமா? நாம தான் எதுவும் கடைபிடிக்கிறோமா? அதை பிராமண சார்பு, இந்திய தேசிய சார்புடையவர்கள் பாவேந்தரை புறக்கணிப்பார்கள். தமிழ் தேசியர்கள், தமிழர்கள், திராவிட சார்பு உள்ளவர்களும் ஏன் புறக்கணிக்க வேண்டும்?
நமக்கு இயல்புலேயே அந்த உணர்ச்சி கம்மியா இருக்கு. பிராமணியத்தை, பிராமண ஆதிக்கத்தை அவ்வளவு கடுமையா சாடி பாரதியார் எழுதியிருக்காரு. கடுமையா எழுதியிருக்காரு. பார்ப்பானே ஐயர் என்ற காலமும் போச்சு, வெள்ளை பரங்கி துறை என்ற காலம் போச்சு என்ற அந்த வரிகள் மட்டுமல்ல, அதற்கு மேலே பேராசை காரணடா பார்ப்பான், அவன் ஏது செய்தும் காசு பெற பார்ப்பான், பிள்ளைக்கு பூணூலாம் என்பான், அது என்பான், இது என்பான். பாரதியார் எழுந்தது தன்னுடைய பூணூலை அறுத்து எரிந்து விட்டு பட்டியல் வகுப்பை சேர்ந்த ஒரு இளைஞரை வீட்டில் வைத்து வளர்த்து சமமாக நடத்தியது. அது நிறைய அது மாதிரி பிராமணியத்தை இருக்கார், தமிழையும் இருக்கார். அதே சமயம் பாரத மாதா பஜனை அதிகமாக பாடியவர் பாரதியார் தான். இவள் என்று பிறந்தாள் என்று யாருக்கும் சொல்ல முடியாத பழமை மிகுந்தவள் பாரதம் என்கிறார். பாரதம் ஒரு நாடே இருந்ததில்லை. வெள்ளைக்காரன் போட்ட பிச்சை, வெள்ளைக்கார வணிக வேட்டையாடிகள் நம்முடைய மன்னர்களை படுகொலை செய்தும் தூக்கிலிட்டும் நம்முடைய மக்களை கொன்றும் சிறையில் அடைத்தும் உருவாக்கிய அவளுக்கான ஒரு வணிக நிர்வாக கட்டமைப்பு இந்தியா என்பது. இந்தியா என்ற பெயர் வெள்ளைக்கார வணிக கம்பெனியின் பெயர், மறந்து விடாதீர்கள். ரெக்கார்டட் ரெஜிஸ்டர்டு நேம் முதல் எதில் வருது? 18ஆம் நூற்றாண்டுலேயே 19ஆம் நூற்றாண்டுலேயே பதிவு பண்ணாங்க. 18ஆம் நூற்றாண்டுல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதுதான் இந்தியான்னு வருது. அதுக்கு முன்னாடி அஃபீஷியலாக இந்தியான்னு பேர் எங்கேயுமே கிடையாது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்பது லண்டனில் பதிவு செய்யலாம், வணிக கம்பெனி. அந்த வணிக கம்பெனி பேரை அப்படியே வைக்கிறான் இந்தியா என்று. சரி, அவனுக்கு எப்படி இந்தியா என்று அதுதான் ஏன் வச்சான்? நம்முடைய தமிழ் நதி சிந்து நதி, சிந்து வெடி தமிழர் வாழ்ந்த மண். அந்த சிந்துவை கடந்து தான் அவர்களெல்லாம் இந்தியாவுக்குள் வர வேண்டும். இமயமலையில் ஐரோப்பாவிலிருந்து அந்த பக்கம் அந்த வருகிறவர்களாம் அங்கே இருந்தால் வரணும். அவங்களுக்கு முன்னால் சிந்து கிடக்குது. சிந்துன்னு ஒரு பெரிய இதாக இருக்குது. கிரேக்கர்கள் முதலில் வந்தவர்கள், அவர்களுக்கு எஸ் சவுண்டு முன்னெழுத்தில் வராதான். அதனால அவர்கள் இந்து சேர்க்குறாங்க, இந்துங்கிறாங்க. அதனால தான் சந்திரகுப்த மௌரியனுடைய ஆட்சியிலே ஒருத்தர் இருந்தார், மெகஸ்தனிஸ். அவர் இண்டிகா தான் இந்தியா, இண்டிகா என்று நூல் எழுதினார். அவருடைய டைரி அது. அவர் பார்த்தது போனது அவருடைய விமர்சனங்கள் இருந்தது. இண்டிகா என்று எழுதினார். உண்மையில சிண்டிகா தான் எழுதியிருக்கணும். எஸ் சவுண்ட் இல்லாதனால இண்டிகா. ஈரானியர்கள் ஹிந்து என்றார்கள். HIND போட்டு ஹிந்து என்றார்கள் சிந்துவை. அவங்க இங்கிலீஷில் எந்த அவன் மொழியில சொன்னான். அதான் சிந்து ஹிந்து எல்லாம் வந்தது. அதுல இருந்தா இந்தியா வந்தது, வேற ஒன்றும் இல்லை. அந்த அப்படி அழைக்கிறது அடையாள பேர். இந்த பக்கம் இருக்கவங்க என்ன இனம் என்ன மொழி இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. ஐரோப்பாக்காரனுக்கு அதெல்லாம் தெரியாது. அதை வச்சுதான் அவன் கம்பெனி ஈஸ்ட் இந்தியா என்ற கம்பெனியை தொடங்கினான். அந்த இந்தியா என்றதான் அவன் உருவாக்கினான் வெள்ளைக்காரன். இது நாம சொன்னா ஒரு ஏதோ தமிழ் தேசியர்கள் கால்பனிச சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க, அவாள் சொல்லுவாங்க. பெரியவாளே சொல்லியிருக்காங்க. காஞ்சி பெரியவாள், இறந்து போன பெரிய சங்கராச்சாரியார், தெய்வத்தின் குரல் என்று அவருடைய பொன்மொழிகள் கட்டுரைகள்லாம் வந்திருக்கு. 1வது தொகுப்புல இருக்கு. 1வது தொகுப்புல நான் எடுத்து என்னுடைய கட்டுரையெல்லாம் பக்க நம்பர் உட்பட போட்டிருக்கேன். 267 தொகுப்பு 1. முதல்ல ஏற்கனவே வந்தது 6 தொகுப்பு. இப்போ எவ்வளவு தெரியாது. அதில் 1வது தொகுப்பு. நமக்கு நாம் எல்லாம் சிவனை வழிபடுவோர், விஷ்ணுவை வழிபடுவோர், காளியை வழிபடுவோர், வைசேஷிகர், நியாய வைசேஷிகர் என்று பிரிந்து கிடந்தோம். நம்மையெல்லாம் ஒன்றாக்கி இந்து என்றான் வெள்ளைக்காரன். நாம் பிழைத்து கொண்டோ. பெரியவாள் எடுத்தது ஞாபகம். அதே கட்டுரையில் அடுத்தாப்புல எழுதுறாரு, நமக்கெல்லாம் ஒரு நாடு இல்லை, அவளுக்கு இல்லை. சரிண்ணா, நம்ம இவாளும் சேர்ந்துக்கிறாள் இல்லை, இவனையும் சேர்த்தது மாதிரி. ஏடா உனக்கு ஏடா நாடு இல்லை, 5000 ஆண்டுக்கு இப்படி தமிழ்நாடுன்னு வச்சிருக்காருங்க. தமிழ்நாடுங்கிறது எப்போ தெரியாது, எப்போ தோன்றியதே தெரியாது. பாரதி பாரதம் எப்போ தோன்றியது தெரியாது. உண்மையில் தமிழ்நாடு தான் எப்போ தோன்றியது தெரியாது.
பழைய இலக்கியம்னா பரிபாடல் இருக்கு. தண்டமிழ் வேலி தமிழ்நாடுங்கிறாங்க. தமிழகம், தமிழ்நாடு, அது மாதிரி நம்ம நாட்டு பேர் எல்லாத்துலேயும் சிறப்பு இருக்கு. பல தடவை நான் சொல்லியிருக்கேன். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீக்கிற நிலையாயின் ஏற்பவர் முதுநீர் உலகு முழுவதும் இல்லை. தமிழ்நாடுங்கிறது சர்வ சாதாரணம். ஏன் காங்கிரஸ்காரங்களே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டின்னு வச்சது எப்போ? 1920களில் 25 வாக்குலைங்க. ஏன் அப்போ திருவிக்கா இருந்தார் பொறுப்பில், நாவலர் சோமசுந்தர பாரதியார் இருந்தார், மற்றும் பல தமிழ் அறிஞர்கள் வெள்ளையன் அயலானை விரட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் இருந்தார்கள். எனவே அவர்கள் தலைமை பொறுப்பில் இருந்ததுனால மெட்ராஸ் சென்னை கிண்ணை சனியெல்லாம் வைக்கல. அவங்க காங்கிரஸில் தீர்மானம் போட்டார்கள். முதல்ல 20 போட்டாங்க, 1920. அப்புறம் சிறைக்கு போயிட்டாங்க 1924 டிசம்பரில். இப்போ அது கர்நாடகத்தில் தான் அந்த ஊர் இருக்குது, அது பேர் மறந்து. அங்கே மாநாடு, காங்கிரஸ் மாநாடு. அந்த மாநாட்டில் தான் இந்தியாவை மொழிவழி மாநிலங்களாக மாற்ற வேண்டும், பிரிக்க வேண்டும். இது 20 போட்டாங்க. வெள்ளைக்காரன் கேட்கல. இப்போ என்ன சொன்னாங்கன்னாக்க, இந்தியாவை மொழிவழி மாநிலங்களாக பிரிக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். அவர்கள் செய்யவில்லை என்று காத்திருக்காமல் நம்முடைய காங்கிரஸ் மாநில கமிட்டிகளை மொழிவரி மாநில கமிட்டிகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானம். அதன்படி ஒரு 1924 போட்ட தீர்மானம் 25 வாக்கில் உருவானது தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. அப்பொழுது மெட்ராஸ் பிரசிடென்சியில் சென்னை மாகாணம் என்பதில் தமிழர்கள் தாயகமான தமிழ்நாடும் இருந்தது, தெலுங்கர்கள் தாயகமான ஆந்திரமும் இருந்தது. அவர்கள் ஆந்திர பிரதேச காங்கிரஸ் கமிட்டி என்று வைத்துக் கொண்டார்கள். நம்ம தமிழர்கள் பிரதேஷ் சேர்க்கக்கூடாதுட்டாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தான். இன்னைக்கும் பாருங்க, டிஎன்ஓசி தான், டிஎன்சி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தான். மற்ற இடங்கள்ல பாருங்க, ஊபி கூட ஊபி பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டி, பீகார் பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டி, இங்கே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. உருவாக்கியவர்கள் காங்கிரஸ்காரர்கள். ஏனென்றால் தமிழ் அறிஞர்கள் இருந்ததுனால அவங்க அங்கே ஒத்துக்கிட்டாங்க. அன்னைக்கு காந்தி எல்லாம் கொஞ்சம் தாராளமாக இருந்தார், அவர் ஒத்துக்குவார். நேருவாக இருந்தால் ஒத்துக்குவார்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் மொழிவழி மாநிலம் பிரிக்க மறுத்தவர், துப்பாக்கி நடத்த சொன்னவர் ஆந்திராவில். மொழிவழி மாநிலம் கோரியவர்கள் சில பேர் செத்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய இதை தமிழ்நாட்டுக்கு இருக்குன்னா, அது பாரதியாக சொல்ல வர்றேன். என்று பிறந்தவள் என்று இந்த பாரத தாயை தெரியாதுன்னு சொல்றாரு. அவ்வளவு நாளா இருக்கான்னு சொல்றாரு. ஏன் இந்த கற்பனை பண்ணணும்? திரும்ப திரும்ப இந்த ஆரிய தேசம் ஏன் சொல்லணும் கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னாரு, அது சங்கீத வித்வான் சியாமா சாஸ்திரியும் சரி, தாஜ்மஹாலும் சரி, வேற ஏதோ ஒரு கோபுரம் சொன்னார், தஞ்சை கோபுரம், இது எல்லாம் ஆரிய கலைகள், இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஆரிய பண்பாடு என்று நான் சொல்லுகிறேன். அதாவது முஸ்லீம் தாஜ்மஹாலை சேர்த்துக்கிட்டு அதை அப்படி சேர்த்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவன் பேர்ல அவனுக்கு இருக்கு. எதுக்கு ஆரியமயமாக்கணும்? ஆரியம்னா மேன்மையானது, சிறப்பானது. எங்க இலக்கியங்கள்ல ஆரியன்னா வடவன்னு சொல்லியிருக்கானே. தமிழ் இலக்கியத்துல ஆரிய படை கிடந்த நெடுஞ்செழியன்னா ஆரிய படையை விரட்டி அடிச்ச நெடுஞ்செழியன்னு பட்டம் அவனுக்கு. அதுபோல காவா நாகில் கனகன் விசயன் என்ற ஆரிய மன்னர்களை பிடித்து அடக்கி அவன் தலையிலே கல்லை கொண்டு வந்தான் செங்குட்டுவன், கண்ணகிக்கு சிலை எடுக்க என்று இளங்கோடி எழுதுறாரு. ஆரிய மன்னன் கனகன் விசயன், காவா நாகு கண்டபடி திட்ட போயிருவார் தமிழர்களை. அப்படி கேள்விப்பட்டு போய் அவரை அடக்கி தோல்வி அடைய வச்சு அடக்கி கொண்டு வந்தவன் அப்படின்னு எழுதுறாரு இளங்கோடிகள். நடந்ததா இல்லையா எனக்கு தெரியாது. எங்க இளங்கோடிகள் சொல்லியிருக்காரு. அவருக்கு அந்த கருத்து இருக்குல்ல, ஆரிய வேற நம்ம வேறன்னு இருக்குல்ல எங்க காப்பியத்துக்கு. அப்புறம் ஆரியங்கிறது வேற சிறப்பு பேர் தான் அது, அதுல ஒன்றும் இது இல்லை. அதை விட்டுருங்கிறேன், ஆரியத்தை விட்டுருங்க. அதனால பிராமணியத்தை எதிர்த்து பாடிய பாரதியார், நடைமுறையில் பிராமணிய பண்பாடு சாதி வேறுபாடெல்லாம் கடைபிடிக்காத பாரதியார் ஆரிய திணிப்பு அதிகமாக செய்தார், வேதங்களை அதிகமாக புகழ்ந்தார். அதை விமர்சிக்க வேண்டும். அப்ப பாராட்ட வேண்டியதும் இருக்கிறது பாரதியிட்ட, விமர்சிக்க வேண்டியது, மறுக்க வேண்டியதும் இருக்கிறது. அந்த நிலையில் தான் பாரதியாரை பார்க்க வேண்டும். அப்படித்தான் பாவேந்தர் பாரதிதாசன் பிராமணியத்தை கடுமையாக எதிர்த்தார்.
அதே சமயம் பாரதியை பாராட்ட வேண்டியது பாராட்டினார். ஏன்னா அவர் பேரில் தான் பாரதிதாசன் வச்சுக்கிட்டார். அவரை பார்த்து தான் பலதை கற்றுக்கிட்டேனார். ஆமாம், தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதி தான் செத்ததுண்டோ அப்படின்னு எழுதுவார். ஆமாம், அதுபோல் தான் இன்னைக்கு ஈரோடு தமிழன்பனை நாம் சொல்லணும். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழன்பனும் அறுபவரெல்லாம் சாவதும் இல்லை என்ற உண்மையைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஒரு புரிதலோடும் அதுபோல நம்முடைய அறிவாளர்கள், கவிஞர்கள் அவங்களுக்கு நேர்மையாக பட்டதை எழுத வேண்டும். போய் ஒரு அதிகாரத்தில் இருக்கவங்களோடு இணக்கமாக இருக்கணும், அவங்க கூப்பிட்டு நமக்கு ஒரு பட்டம் பதவி கொடுக்க வேண்டும், மாலை போட வேண்டும் என்பதில் இச்சை கூடாது. அது வந்தால் தான் எல்லாம் சீரழிஞ்சு போயிடுது. இப்போ ஏன் இப்படி எழுதுனவர் கடைசியில் கலைஞரோட நெருக்கமாக இருந்ததுனால அந்த இதெல்லாம் இப்போ அப்படிலாம் எழுதுறதில்ல. இதெல்லாம் இந்த எம்எல்ஏ, இந்த எம்பிக்கள் இப்போ தானே பண்ணாங்க. அந்த மாதிரி இப்போ அதில் ஒன்றும் மாற்றம் இல்லையா? இதில் இப்போ அதை விட இப்போ அதிகமாக பிடிச்சது. அதையெல்லாம் அவர் எழுதுறது இல்லை, அவர்கள் வருத்தப்படுவார்கள் என்று அப்படி அந்த இடத்துக்கே போகக்கூடாது. அதிகம் எழுதுறது இல்லை. அவர் மாறி போய் ஒன்றும் பெரிய பிரச்சாரம் இல்லை. அவங்களுக்காக சாய்மானம் அப்படி இருக்கிறாங்க பல தமிழறிஞர்கள். இப்போ இறந்து போனாக்க அரசு போலீஸ் மரியாதை என்னது வெடிகுண்டு வெடிக்கை செய்யுது, கவல். அது எதுக்கு அது இல்லாட்டி என்னன்னு கேட்குறாரு. இப்போ அருகோவை கூட கேட்டாங்க சில நண்பர்கள், எங்கே அங்கே செஞ்சாங்க இங்கே செஞ்சாங்க. அருகோவெல்லாம் கடுமையாக திராவிடத்தை எதிர்த்தவர், ஸ்டாலினை எதிர்த்தவர். அதை எப்படி செய்வாங்க? அப்படி அதில் ஏன் ஆசை வைக்கணும்னு நான் கேட்குறேன். தமிழ் உரிமைக்கு, தமிழர் உரிமைக்கு அல்லது மனித உரிமைக்கு, மக்கள் உரிமைக்கு நிற்கிற நீ புரட்சிக்காரன், எதுக்கு ஒரு அரசில் இருக்கிறவங்க நமக்கு ஒரு பட்டம் கொடுக்கணும், அனுசரணையாக இருக்கணும், அந்த இச்சை எதற்காக? பதவி, பணம், விளம்பரம் மூன்றுக்கும் அப்பாற்பட்டு நிற்பதார் என்றால் தான் சரியான கருத்தை சொல்ல முடியும். ஞாபகம் வைத்துள்ளது. நாம் எல்லாரையும் தாக்க வேண்டும், எல்லாரையும் அதை செய்யலாம் இல்லை, தலைக்கணத்தினால் அல்ல. தலைக்கணம் வேண்டியதில்லை, தமிழ் கணம் வேண்டுமா வேண்டாமா? எதுக்கு போய் தொங்கிட்டு நிற்கிறீங்க? ஒருத்தட்ட அதிகாரத்தில் உள்ளவங்கள்ட்ட, அதிகாரம் உள்ளவங்கள அனுசரணை இருந்தால் கொஞ்சம் விளம்பரம் கிடைக்கும். அது எவ்வளோ நிற்க போகுது? நீங்கள் மறைந்த பிறகு அதுவும் மறைந்து விடும். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதி தான் செத்ததுண்டோ கேட்டாரு. சாதாரண அது பாரதி மட்டுமல்ல, யாராக இருந்தாலும் சரிதான். ஏன் பாரதிதாசன் செத்தா போயிட்டாரு? இன்னும் புத்துயிர், இன்னும் இளமை பெற்றுக்கொண்டே இருப்பார். தமிழ் தேசியம் வளர வளர பாவேந்தர் தான் நமது அடையாளம். தமிழ் தேசிய பேர் இயக்கம் முத்திரை சின்னம் வைத்திருக்கிறோம். நடுவிலே பேராசான் திருவள்ளுவர், திருவள்ளுவருக்கு வலது கை பக்கம் மறைமலை அடிகளார், இடதுகை பக்கம் பாவேந்தர் பாரதிதாசன் தான் வைத்திருக்கிறோம். இன்னும் தலைமுறை வர வர எங்களை விட வீச்சாக, உங்களை விட வீச்சாக இதை எடுத்து செல்லும். தமிழ் தேசியம் வளர்ந்து வரக்கூடிய காலம், பலரும் இன்றைக்கு தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய காலம். அதில் ஏமாந்து விடக்கூடாது. அது பரவுகிறது என்னும் போது நீர்த்து போய் பரவக்கூடாது, அடர்த்தியாக லட்சியத்தோடு பரவ வேண்டும். தண்ணியில் சில மற்ற இதை கலந்து விட்டோம்னு வச்சுக்கோங்க, நல்ல தண்ணியில் பஞ்சத்தினால கொஞ்சம் உப்பு தண்ணி கலந்து கிணறு தண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்க, இருக்குப்பா நமக்கு ஒரு குடத்துக்கு 2 குடம் தண்ணி இருக்குன்னா பயன் இல்லைல்ல. அதுபோல தமிழ் தேசியம் பேசுகின்றவர்கள், தமிழ் இனம், மொழி, தாயகம் மூன்றும் பற்றி பேசுகிறவர்கள் இந்த பதவி, பணம், விளம்பரம் மூன்றுக்கும் இச்சைப்படாமல் இதற்கான உரிமைகளை பெற, இந்த தமிழ் மக்களுக்கான படைப்புகளை வழங்க, நம்முடைய இளைஞர்களுக்கு வழங்க, கற்றுக் கொடுக்க, இளைஞர்களை எழுப்பிவிட, திசை காட்ட இப்படிப்பட்ட படைப்பாளிகள் தேவை, அறிஞர்கள் தேவை, கட்டுரையாளர்கள் தேவை. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அந்த துறையிலே தான் எல்லாரையும் ஊக்கப்படுத்தக்கூடிய வகையிலே நம்முடைய இந்த தமிழ் தேசியம் என்பது
பார்க்கிறது. அதே போல ஒரு சின்ன வித்தியாசத்தினால அவருடைய பங்களிப்பை, நம்முடைய ஈரோடு தமிழன்பன் போன்றவருடைய பங்களிப்பை புறக்கணிக்கக்கூடாது, அலட்சியப்படுத்தக்கூடாது. திராவிடக்காரர்கள் விட்டு விடுவார்கள் அவரை. பாவேந்தரே விட்டாங்களே, பாவேந்தரே விட்டாங்க, அவங்க விட்டுருவாங்க. தமிழர்கள், உண்மையான தமிழ் தேசியர்கள், தமிழ் உணர்வுள்ளவர்கள் நம்முடைய ஈரோடு தமிழன்பன் போன்றவர்களை அவருடைய அருமையான ஒரு படிநிலை வளர்ச்சி கவிதையிலே அந்த புது கவிதை என்பதில் வந்தது. அவர் பாரதியார் இவங்களாக இருக்கக்கூடிய சில நண்பர்கள், பிராமண நண்பர்கள், அவங்கெல்லாம் கொஞ்சம் அவங்களாம் எழுதுனாங்க, வசன கவிதை எழுத ஆரம்பித்தாங்க. பாரதியாரே எழுதினாங்க. உரைநடையில் சிலப்பதிகாரமே ஒரு பகுதி இருக்கு. அதனால அது உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்று பேர் இருக்கு. வளரல, மேற்கத்திய நாடுகளை போல வளரல. அது இப்போ புது கவிதை என்று வளர்ந்திருக்கிறது. அந்த புது கவிதையில சுருக்குன்னு தைக்கிறாப்புல பேசுனாங்கல்ல, கொஞ்சம் எதிர்ப்பு வந்தால் ஒதுங்கிறாங்க. அரங்கநாதன் ஒரு கவிஞர், அவர் சுதந்திரம் மேலே தலைப்பு 2 வரியில கவிதைங்க. சுதந்திரம், அடுத்த வரி இரவிலே வாங்கினோம், அடுத்த வரி இன்னும் விடியவே இல்லை. இது எவ்வளவு 1977 இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு உரிமையெல்லாம் பறிச்சு. அப்போ திமுக ஆட்சிங்க உடனடியாக அது செயலுக்கு வரல. திமுக எதிர்த்தது அப்போ அதை. ஆனாலும் கெடுபிடிகள் இருந்தது. அந்த 75 ஜனவரி 26 இரவுல போய் எழுதி ஒட்டுறோம் எமர்ஜென்சி எழுத்து. நாங்கள்லாம் சிபிஎம். அப்போ நான் இந்த கவிதையை தேர்ந்தெடுத்து பல துண்டு கையெழுத்துல சோரட்டியா எழுதி சுதந்திரம் இறைவெளியை வாங்கி விடியவே இல்லை போட்டோம். வழக்கு எம்எல்ஏ வழக்கு பதிவு பண்ணி போலீஸ் விரட்டி கட்டி அது நடந்துச்சு நெருக்கடி காலத்தில். இப்போ இப்படியெல்லாம் எழுதுறாங்க. அதுபோல் இன்னொரு கவிதை டக்குன்னு அவர் எழுதுனவர் யாருன்னு தெரியல. அந்த இவங்களை பற்றி, பாலியல் தொழிலாளிகளை பற்றி இழிவுபடுத்தக்கூடாது, ஏதோ அவங்களுடைய துன்பத்தில் அவங்க அப்படி போயிருக்காங்க, அதெல்லாம் அவங்கள கொச்சைப்படுத்தி ஒரு பெண்ணை திட்டும் பொழுது அந்த பேரை சொல்லி திட்டக்கூடாது என்றதுக்காக ஒரு கவிதை எழுதினாங்க. 2 வரிங்க. உள்ள இன்னும் நிறையா இருக்கு. அந்த 2 வரி தான். அது நாங்கள் நிர்வாணத்தை விற்பனை செய்கிறோம் ஆடைகள் வாங்குவதற்காக. கூர்மையா அப்படி பல கவிஞர்கள், எழுத்தாளர்கள், உரைநடை கவிஞர்கள் எல்லாரும் வரணும், ஒரு உருவாகணும். உண்மை. அடுத்தது இங்கே ஐயா சுப்பிரமணியன் பேசினார். எனக்கு வியப்பா இருந்தவருடைய பேச்சு. தொழில் முனைவோர், அங்கே பக்கத்தில் ரவி தொழில் முனைவோர் இருக்காரு. அவங்க 2 பேரும் அறிமுகத்தால் எனக்கு தெரியல. இங்கே தமிழர் தொழில் வணிக கூட்டமைப்புடைய ஒரு அமைப்பாளராகவும் ஐயா ரவி பொறியாளர் இருக்காங்க. நம்ம தமிழர்கள் தொழிலில் பண்ணணும், தொழில் நடத்த வரணும். பெரிய தொழில், சின்ன தொழில், நடுத்தர தொழில், கடை கூட நடக்கும். ஒரு பொறுப்பெடுக்க அச்சப்படக்கூடாது. லாபம் வருமோ நஷ்டம் வருமா அப்படியோ. ஏனென்றால் ஆட்சியாளர்கள் நமக்காக இல்லை. நம்ம தொழில் முனைவோரை இங்கே சிறிய நடுத்தர தொழில் கூட்டமைப்பினுடைய தலைவர்கள், பொறுப்பாளர்கள் சில பேர் வந்திருக்காங்க, பேர் சொல்ல வேண்டாம். நம்ம தமிழர்கள் சிறிய நடுத்தர தொழில் முனைவோராக இருக்கிறவர்களை ஊக்கப்படுத்த தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் எதுவுமே செய்யறதில்லை. ஆனா வடநாட்டுக்கு மல்டிநேஷனல் கார்பரேஷனுக்கு அதானி, அம்பானிய விருந்து வச்சு கூப்பிடுவாங்க. ஸ்டாலின் கூப்பிடுகிறார், ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டார். வடநாட்டு பெருமுறாளிகள் கூப்பிட்டு பத்தலை, அடங்கலை, கொடுக்குற கமிஷன். அமெரிக்கா போவாங்க, ஸ்பெயின் போவாங்க, பிரான்ஸ் போவாங்க, எந்தெந்த பிரிட்டன் போவார்கள், துபாய் போவாங்க, எங்கெங்கே போய் முதலாளியை கூப்பிடுறது, வாங்க வாங்க வாங்கன்னு. இந்த ஊர் பிள்ளைகளை ஆணையும் பெண்ணையும் தொழில் முனைவோராக மாத்துறதுக்கு என்ன செஞ்சாங்க? அவர்களை எடப்பாடியா இருக்கட்டும், ஸ்டாலினா இருக்கட்டும், அவர்கள் இந்த கேள்வி கேட்க உங்களுக்கு என்ன நாக்கு சுருக்கிக்குமா? தமிழச்சிக்கு நம்மகிட்ட ஒரு அச்சம் இருக்கிறது. நஷ்டம் வந்துருமோ. முன்முயற்சி எடுக்க தயங்கக்கூடாது, பொறுப்பெடுக்க அச்சப்படக்கூடாது. ஞாபகம் வச்சுக்க. எதுலையா இருந்தாலும் சரி, தமிழ் தேசிய லட்சியத்தை அடையாதுக்காக இருந்தாலும் சரி, தமிழன் தமிழச்சி தொழில் வணிகத்தில் முன்னேறணும்னாலும் சரி, தமிழன் தமிழச்சி தொழிலில் முன்னேறணும், தொழில் முனைவோராக வரணும்.
இப்போ இன்னைக்கு இவர் அறிக்கை விட்டுருக்காரு, 4 நாளைக்கு முன்னாடி தொழில் அமைச்சர் இருக்காரு இவர் தங்கம் தென்னரசு. இந்தியாவிலேயே ஜிடிபி அதிகமானது வருமானம் தமிழ்நாடு தான், 11%. நான் தான் அதுக்கு பதில் கொடுத்தேன். எவன் வருமானம்? தமிழ்நாட்டில் உள்ள மல்டிநேஷனல் கார்பரேஷன் வருமானமா, அதானி அம்பானி வருமானமா, வடநாட்டா வருமானமா, குஜராத்தி வருமானமா, தமிழன் வருமானமா? பிஹெச்டி படிச்சுட்டு பல்கலைக்கழகத்தில் 15,000 ரூபாய் சம்பளைக்கு பிள்ளைகள் வேலை பார்க்குது. ஆண் பண்ணும் 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்க்குது. அரசு பல்கலைக்கழகத்தில், தனியார் கொள்ளைக்காரர்களிடம் மட்டுமல்ல, அரசு சென்னை பல்கலைக்கழகம், அழகப்பா பல்கலைக்கழகம் காரைக்குடி, இதில் என்ன சம்பளம்? பிஹெச்டி படித்த பிள்ளைகளுக்கு 20,000 ரூபாய், அது கொடுக்க முடியல. என்னடா வருமானம் இருந்துருச்சு? மாறுதட்டிக்கிற இதை கேட்கணும்ல நம்ம. 16% எங்கட என்ன கற்பனையில் வாழ்றீங்களா? எவன் ஜிடிபி உயர்ந்தது? அவனுடைய விற்பனை வளர்ந்துருக்கு. சரி, கடகண்ணியில் யாரு? மார்வாடி, குஜராத்தி சேட்டுகள், மலையாளத்தா, தெலுங்கு, தமிழச்சி எத்தனை கடை வச்சிருக்காங்க ஊர்ல? ஒரு ஹோல்சேல், ஒரு முக்கிய பொருள் வாங்குறதுனா என் தமிழன் கடையில் தான் வாங்கணும்னு போய் வாங்கிட முடியுமா இன்னைக்கு? இல்ல, கடை இல்லை. இப்ப அவர் சுப்ரமணியம் சொல்றாரு பாருங்க, நிறைய வந்துட்டாங்க. விவசாயம் எங்க செங்கிப்பட்டியில போய் பாருங்க, எங்க பட்டிக்காடு செங்கிப்பட்டியில இந்திக்காரன் வாடகை வீடு தங்கியிருக்கான். விவசாயம் அவங்க தான், நாத்து நடுறது அவர்கள், நாத்து பறிக்கிறது அவர்கள் தான். தமிழர் தாயகமாக இருந்து எத்தனை நாளைக்கு எடுக்குது? அதற்காகத்தான் இன்றைக்கு வந்திருக்கிறது இது எஸ்ஐஆர். அவனையெல்லாம் வாக்காளராகவும் சேர்க்க போறான். நமக்கு தெரியாதே. இதே திருச்சியில் தான் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தணும். கைவிடு, அந்த பரிந்துரைகளை ஏற்காத நிறுத்தி வை. 2026 வழக்கம் போல வாக்காளர் சேர்த்துக்க. ஒவ்வொரு ஆண்டும் வழக்கம் போல தொடக்கத்தில் வாக்காளர் பதிவு புதுப்பிக்கப்படுகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் புதுசாக கிடப்புற புதுசாக கிடப்புறது தமிழர்களை வாக்காளர்லேருந்து நீக்கிவிட்டு இந்திக்காக சேர்க்கறது தான். இதை இன்னொரு இந்தி மாநிலமாக மாற்றிவிட வேண்டும். அது ஒரு இது கெடுத்து வந்த பாருங்க. இந்தியாவே இந்தி மாநிலம் தான். நரேந்திர மோடி பார்லிமெண்ட்ல பேசியிருக்காரு. நாடாளுமன்றத்தில் தமிழில் அதிக உரைகள் பேசியிருக்காங்க நம்ம எம்பிக்கள் தமிழ்ல. பிரதமர் மோடி பேசியதாவது, ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 1835ஆம் ஆண்டில் மெக்காலே கல்வி திட்டம் அமல் செய்யப்பட்டது. நாடு சுதந்திரம் அடைந்த பிறகும் இந்த கல்வி திட்டம் மாற்றப்படவில்லை. தற்போது புதிய இந்தியா உருவாகியுள்ளது. நாம் காலனி ஆதிக்க மனநிலையில் இருந்து முழுமையாக விடுபட்டு விட்டோம் என்பது நாடாளுமன்றத்தில் தெளிவாக உணர்த்தப்பட்டது. அண்மையில் நடந்த குளிர்கால கூட்டத்தொடரில் இந்திய ஆங்கிலத்தை தவிர்த்து இந்திய மொழிகளில் 160 உரைகள் நிகழ்த்தப்பட்டன. பேசினவங்க எம்பிக்கள் இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் இல்லாம. இதில் அதிகபட்சமாக தமிழில் 60 உரைகள் நிகழ்த்தப்பட்டன. மராத்தியில் 40, வங்க மொழியில் 25 உரைகள் நிகழ்த்தப்பட்டன. இந்தியாவின் மொழிகளை அழிக்க மெக்காலே முயற்சி செய்தார். அதிலிருந்து இந்தியா விடுபட்டு நாட்டின் அனைத்து மொழிகளையும் பாதுகாத்து வருகிறோம். இந்தி திணிக்கிற ஒரு நபர் 3ஆம் வகுப்பிலிருந்து இந்திய பாடத்திட்டமா வையின் புதிய கல்விக் கொள்கை சொல்ற ஆளு அயல் மொழி வேண்டான்னு சொல்லிட்டாராம். சரி, இந்திய மொழிகள்லையா இந்திய சேர்க்கல? தமிழ், மராத்தி, கிராத்தி எல்லாம் சொல்றல. இந்தியில பேசுன எத்தனை பேரு பார்லிமெண்ட்ல? அவர் சொல்லணும்ல. மெக்காலையை தானே உண்மையிலே எதுக்குற, இங்கிலீஷ் மயமாக்குறான்ட்டு. இந்தியில பேசணும்னா ஏன் சொல்லலை? எண்ணிக்கையை சொல்லல. இங்கிலீஷுக்கு பதிலாக இந்தி தான் ஆள வேண்டிய இந்தியாவை, தமிழ் அல்ல. தமிழ்நாட்டிலே தமிழ் ஆட்சி மொழியா இருக்கக்கூடாது, ஹிந்தி தான் இருக்கணும், ஒரே ஆட்சி மொழி. அதுதான் உன் கொள்கை. அதுக்கு நம்மள என்ன பண்றது? ஆங்கிலேயன் மெக்காலே பண்ணிட்டான். அவன் பண்ணத்தாண்டா இந்திக்காரங்க பண்றீங்க. 47 ஆகஸ்ட் 15 அன்று லண்டனில் இருந்து டெல்லிக்கு ஏகாதிபத்திய அதிகாரம் மாற்றப்பட்டது. அவன் இங்கிலீஷை திணிச்சான், நீ இந்தியை திணிக்கிற. இன்னைக்கு வக்கீல்கள் நம்ம பையன் 62 இல்லை, கோர்ட்ல போய் பேச முடியுங்களா? இந்தி பேர் எல்லாம் இந்தி பேருங்க. ஐபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ் ஆக்ட் அதெல்லாம் கிடையாது. இப்ப அப்போ கூட தமிழ்ல சொல்லுவோம், இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், சாட்சி சட்டம் தமிழ்ல சொல்லுவோம். அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்கிறான் சட்டமே.
பிஎன்எஸ் பாரதிய என்னென்னமோ புடலங்கன்னு சொல்கிறான் அப்படின்னு வருது. அதில் அதுதான் பிஎன்எஸ். என்னடா பிஎன்எஸ்ன்னா அது ஐபிசிங்கிறாங்க. அது மாதிரி இந்த சிஆர்பிசிக்கு ஒன்று எல்லாம் பாரதியத்துலேருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா அதான் என்று பிறந்தவள் என்று கண்டறிய முடியாத அவளாச்ச பாரதி சொல்கிற மாதிரி. அப்போ என்ன சொல்ற நீ மெக்காலே என்ன செய்கிறாரோ அதைத்தான் நீங்கள்லாம் செய்கிறீங்க. வடக்கால இப்போ செய்கிறீங்க, மெக்கால செய்கிறத வடக்கால செய்கிறீங்க. நீங்கள் வேற என்ன இருக்கு? அவன் மேற்கால இருந்து செஞ்சா நீ வடக்கால இருந்து செய்கிற, வேற என்ன எங்களுக்கு தெரியாது. எனவே இந்த தொழில் தமிழ்நாடு என்ற தமிழர் தாயக மாநிலத்தை பிரித்து விட வேண்டும். பாஜகவுக்கு 2 பேர் முதன்மை எதிரிகள். ஒருவர் முஸ்லீம், இன்னொருவர் தமிழர். முஸ்லீமை எதிர்த்து அழிக்க வேண்டும். தமிழனை தோளில் கை போட்டு தடவி கொடுத்து தொண்டையை இறுக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் பாஜக திட்டம். இந்த போர் முறைக்கு அவர்கள் ஆரியர்கள் வைத்திருக்கிற பேர் திருதராஷ்டிர ஆலிங்கனம். திருதராஷ்டிரனுக்கு கண்ணு தெரியாது. பகைவர்களை ஒழிக்கணும்னா என்ன பண்ணா எல்லாருக்கும் விருந்து நடத்துவான். மன்னர்களுக்கெல்லாம் அழைப்பு விருந்து நடத்துவான். அவன் பகை நாட்டை சொல்லி அடுத்தாப்புல அவருக்கு மாலை போட்டு ஒரு உணவு அளிக்கணும் போனோம்னா போய் தடவி கட்டி பிடிப்பார் திருதராஷ்டிரன். அப்படியே கழுத்து கொண்டு போனான். பகைவனா இருக்கணும், வாங்க வாங்க நீங்களா கட்டி பிடிச்சி கழுத்தை வச்சு கொண்டு போவான் திருதராஷ்டிரன். வடநாட்டு போர் முறை. தமிழை அப்படி செய்ய மாட்டான். முதுகுல புண்பட்டாலே செத்து போறான். போய் வடக்கு இருந்து உண்ணாவிரதம் இருந்து ஞாபகம். கரிகாலனோட போர் தொடுத்த சேரமான் அவன் நல்ல போர் புரிஞ்சான். மார்பு வழியாக தான் அம்பு பாஞ்சு முதுகு வழியாக வெளியேறிடுச்சு. முதுகுல காயம், புறப்புண் பெற்று விட்டதுன்னா அங்கேயே உட்கார்ந்து உண்ணாவிரதம் எங்கள் ஐயா அம்மாப்பேட்டை கிழக்கால கோயில் வண்டின்னு இருக்குவாருங்க. அங்கே சேரமான் நல்லூர்னு இப்போ ஒரு ஊர் இருக்குது. அவன் உண்ணாவிரதம் இறந்த ஊர். இப்போ அதான் சேரமானூர் இருப்பாங்க. சேரமான் நல்லூர். அவன் தமிழை. அது மாதிரி சொல்லுவாங்க, குழந்தை பிறந்தாலும் அது முண்டமாக பிறந்தாலும் கர்ச்சிதை ஏற்பட்டு அதை வாழ் கொண்டு வெட்டி அதுக்கு வீரை போட்டு வச்சு புதைக்கிற மரபு புறநாற்று பாட்டு இருக்கு. அந்த திருதராஷ்டிர ஆளுங்கன்னு நமக்கெல்லாம் கூடாது இல்லை, பஞ்சகம். அதை ஏற்றுக்கொண்டவர்கள், அதை ஒரு தர்மமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஆரியர்கள், வடவர்கள். அந்த மாதிரி தமிழர்களை அரவணைச்சு கொள்வது, தமிழை எங்கேயும் கொண்டு போகிறதில்லை, தமிழை ஒரு ஆட்சி மொழி ஆக்கிறது இல்லை, சமஸ்கிருதம் அல்லது ஹிந்தி என்ற நிலையை வைத்துக்கொண்டு இதை கடுமையாக இருக்கிறார்கள். எனவே இந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்லணும்னா, இவர் நம்முடைய முழுக்க நம்முடைய ஈரோடு தமிழ் என்பவர்கள் தமிழ் தேசியர் தான். பாவேந்தர் தமிழ் தேசிய பாவலர், நம்ம முத்திரை பாரதியார் அது பாதி இது பாதி என்றுதான் பார்க்க வேண்டும். அவரை முற்றிலும் புறக்கணிக்க வேண்டியதில்லை. அவர் செய்ததை எடுத்துக்கொள்ளலாம். தனிப்பட்ட வஞ்சகம் இல்லை. அவர் பிறந்தது வளர்ந்தது ஆரிய கலாச்சாரத்தை அதிகமாகவும் வேதங்களை புனிதமாகவுமே கருதினார், பேசினார். அவர் நடைமுறையில் தீர்த்து கடைபிடிக்கவில்லை. மிலிட்ரி கடையில் போய் சாப்பிட்ருக்காரு. அக்ரஹாரத்திலேருந்து அவரை ஒதுக்கி வச்சிருக்காங்க. பாதி கிணறு தாண்டியது போல தான் நான் சொல்லுவேன். நீங்கள் பாவேந்தர் பாடியது போல பாரதி ஏன் முழுமையாக இல்லை என்று நாம் கேட்கவில்லை. பிராமணியத்தை எதிர்த்தார், நல்ல ஒரு படைப்புகளை தந்தார். தமிழினுடைய அடுத்த வளர்ச்சிக்கு அவர் ஒரு முக்கிய காரணம். வள்ளலார் ராமலிங்க அடிகளாருடைய மறுமலர்ச்சி இலக்கியத்துக்கு பிறகு பாரதியார் தான் அந்த பாய்ச்சல் வேகத்தில் கொண்டு போனார். அதை மிகப்பெரிய பாய்ச்சலாக கொண்டு போனவர் பாவேந்தர். அதன் பிறகு நூற்றுக்கணக்கான கவிஞர்களும் எழுத்தாளர்களும் வளர்ச்சி பெற்று தமிழ் வளர்ச்சி பெற்று கொண்டிருக்கிறது. இதில் தமிழருடைய தாயகம் நிலைக்குமா, தமிழருடைய மொழி நிலைக்குமா என்ற அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது, வெளியார இருக்கிறது. தமிழ் வழியில் நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறது இல்லை. அரசு பள்ளிகள், தமிழ் வழியில் படிக்கிற பள்ளிக்கூடங்கள்லாம் மாணவர் எண்ணிக்கையெல்லாம் மூடப்படுகிறது. பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறோமா தமிழில்? எல்லாரும் தயவு செய்து ஒரு உறுதி எடுத்துக்கோங்க, நம்ம பிள்ளைகளுக்கு தமிழில் பேர் வைங்க. நல்ல பேராக பார்த்தாலும் வச்சாலும் வைங்க, இல்லை நம்ம தாத்தா பாட்டன் பேராக இருந்தாலும் பாட்டி பேராக இருந்தாலும் வைங்க, நம்ம தமிழ் பேராக வைங்க. வாயில் நுழையாத ஹிந்தி பேர், சான்ஸ்கிரிட் பேர் ஏன் வைக்கிறீங்க? அசிங்கமா இல்லையா? அவமானமா இல்லையா? மல்லாந்து படுத்துக்கிட்டு எச்சு துப்பிட்டா உன் மார்பில் தான் படுவார். தமிழை புறக்கணித்தால் உன்னை நீயே புறக்கணித்துக் கொள்கிறாய், அண்டி பிழைக்கும் அடிமையாக உன்னை நீ மாற்றிக் கொள்கிறாய் என்று பொருள். உன் பிள்ளைக்கு நீ தமிழில் பேர் வைக்கவில்லை என்றால் அயலானை அண்டி பிழைக்கும் ஆணாக பெண்ணாக உங்களை நீங்கள் மாற்றிக் கொள்கிறீர்கள் என்று பொருள். ஞாபகம் வச்சுக்க. ஏன்
உன் தமிழை விட பெரிய சிறப்பான பேரெல்லாம் இருக்காங்க. 2500 ஆண்டுக்கு முன்னாடி வளர்த்தியா இருந்த ஒரு மன்னனுக்கு வைக்கிறான், மன்னன் மகனுக்கு நெடுஞ்செழியன்னு. இப்ப என்ன திமுக வச்ச பேர் அது? பாண்டியன் நெடுஞ்செழி எங்க வச்சான்? அது என்ன சாமி இருக்குதுல? என்ன மத அடையாளம் இருக்கு? இளவழின்னு வைக்கிறாங்க, அறிவுடை நம்பின்னு வைக்கிறான், கரிகாலன்னு வைக்கிறாங்க. சாதாரணமா அது நம்ம இனத்துல அப்படிப்பட்ட இனம் நமக்கு. இந்த ஆட்கள்லாம் முதல்ல வந்து தமிழ்ல பேர் வச்சு நம்மளையெல்லாம் கவர்ந்துட்டு இப்ப எல்லாம் சான்ஸ்கிரிட் பேர். திமுக குடும்பம் உட்பட தமிழ் தேசிய குடும்பங்கள்லையும் சில பேர் இப்படி இருக்கிறாங்க. யாரும் இருக்கக்கூடாது. உன் தாய்மொழியில பேர் வை. உன் தெய்வங்கள் பேரையெல்லாம் மாத்திட்டானே, கோபம் சீற்றம் வர வேண்டாமா? நான் முருகன் பேரை அவன் இஷ்டத்துக்கு சுப்பிரமணியங்கிறாங்க, தண்டாயுத பாடிங்கிறான், திருட்டு போய. உனக்கும் முருகனுக்கு என்னடா சம்பந்தம்? எங்க முருகன் கடவுள் நம்புறோம், கடவுளா கும்பிடு, இல்லைன்னா தலைவனா எதுக்க முருகன் ஞாபகம் வச்சுக்க. நம்ம சிவன், அவனுக்கு ஆரியனுக்கு என்ன சம்பந்தம்? அவன் ஆகாயத்தை கும்பிட்டவன், வாயுவை கும்பிட்டவன், அக்னியை கும்பிட்டவன். சிலை வணக்கமே அவனுக்கு கிடையாது. நமக்கு சிலை வணக்கம். சிவனுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? ஓகே, நான் கேட்குறேன், யாரையும் கொச்சைப்படுத்துறதுக்கு இல்லை. ஒரு நம்ம ஊர்ல பிராமணர்கள் இருக்காங்க, நம்ம கருத்துல இருக்கவங்களும் இருக்காங்க, கொஞ்சம் பேர் இல்லாம இல்லை. அவங்களுடைய தாய்மொழி என்ன? பிராமணர்லாம் தமிழ் தானே தாய்மொழி. ஊப்பியில உள்ள பிராமணர்களுக்கு என்ன தாய்மொழி? ஹிந்தியோ ஏதோ போஜ்புரியோ ஏதோ பாடுபட்ட தமிழ் இல்லை. அப்ப அவர்கள் பேர், ஜாதி பேர் மட்டும் பிராமணன் இருக்கு. எப்படி இருக்கு? பல இடத்துல குடியேறினவங்க, வெளியில வந்தவங்க, குடியேறினவங்க. குடியேறது தப்பு இல்லை. உலகம் பூரா மொபிலிட்டி இருக்குங்க. 2000 வருஷமா இடம் மாறி போயிருக்காங்க. தப்பு இல்லை, குறைவும் இல்லை. ஆனால் அவர்களுக்கென்று ஒரு இனம் இல்லை. நீ ஆரியன்னா சண்டைக்கு வருவாங்க நம்மகிட்ட. குருமூர்த்தியெல்லாம் சண்டைக்கு வருவாங்க. ஆரியன்னு இனம்னு எங்க இருக்கு சொல்லு. இப்ப நாங்க ஆரியனத்துக்கு நீ ஏன் கோச்சுக்கிற? ஒன்னதான் சொல்லலையாக்க, எவனே ஆரியன்னு சொல்றோம். அவர்கள் தான் தங்களை ஆரியர்கள் சொல்லிக்கிறாங்க. எங்க இலக்கியங்களெல்லாம் உங்களை தான் ஆரியன்னு சொல்லியிருக்கான் வடவண்ண. பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர் 3 பேர் ஆரியன்ல இருக்கான். ஆரியன்ல சூத்திரன் கிடையாது, ஞாபகம் வச்சுக்க. மனு தர்மம் படிங்க. தமிழன்ல சத்திரியம் கிடையாது, தமிழன்ல வைசியம் கிடையாது, சூத்திரன் மட்டும்தான் இருக்கான். இந்திய மலைக்கு தெற்கே இருக்கவன் எல்லாம் சூத்திரன். சூத்திரனுக்குள்ள ஒரு உட்பிரிவு தான் இந்த இவங்க பஞ்சமர்கள் வருது. 4 வர்ணம் தான். மனு தர்மம் படிச்சா தெரியும். மனு தர்மம் நல்லா மொழியாக்கம்லாம் இருக்காது, படிங்க. 5 வர்ணம் 5 வர்ணம்லாம் கிடையாது, 4 வர்ணம் தான். சூத்திர வர்ணம் சீரழிஞ்சு போன வர்ணம். இந்த வெந்திய மலைக்கு வடக்கே தான் ஆரிய வர்ணம். தெற்கே இருக்கிறவங்க எல்லாம் சூத்திரன் தான். சூத்திரனுக்குள்ள பல ஜாதி என்று வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய பேரை அவன் உச்சரிக்கிறான்னு சொல்லி அவன்கிட்ட போய் பேர் கேட்கறது என்னன்னு, அவன் என்ன சான்ஸ்கிரிட் பேரா சொல்றது, அவன் முன்னெழுத்தை அப்படி சொல்றது, முன்னெழுத்தை சொல்லிட்டு இது மாதிரி இருக்கலாம் அது மாதிரி சொல்றது, உடனே போய் அதை வச்சுக்கிற அந்த பேர் அசிங்கம், அருவருக்கத்தக்கது. பிள்ளைகளுக்கு தமிழ்ல பேர் சூட்டுங்க, தமிழ் பெயர் சூட்டுங்க. எந்த போன்ற உறுதிமொழிகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தமிழர்கள் தொழில் வணிகத்தில் முன்னேற வேண்டும். அது மாதிரி தமிழ் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி மொழியா இருக்கணும், தமிழ் தான் பாடமொழியா இருக்கணும். விரும்புகிறவர்களுக்கு அல்லது ஒரு மொழி பாடமாக மட்டும் ஆங்கிலம் இருக்க வேண்டும். ஹிந்தி சான்ஸ்கிரிட் கூடவே கூடாது. விரும்புகிறவன் தனியாக படிச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிறது தப்பு இல்லை. எந்த பிரெஞ்சு வேணாலும் படி. அது மாதிரி சில பள்ளிக்கூடங்கள் எங்கேயாவது வச்சு அதில் சான்ஸ்கிரிட் படிக்கிறவங்க படிக்கட்டும், ஹிந்தி படிக்கிறவங்க படிக்கட்டும், லத்தீன் படிக்கிறவங்க படிக்கட்டும். பெரும்பாலான பள்ளிக்கூடம் அரசு பள்ளிக்கூடங்கள் இதுதான் இருக்கணும். இந்த ஒருமொழி கொள்கை இது. இந்த கருத்துக்களையும் இந்த கருத்துக்களுக்கு நெருக்கமானவர் தான் நம்முடைய தமிழன்பன் அவர்கள். கவி பாஸ்கர் இந்த கருத்தையே ஏந்தி நிற்பவர் தான் கவி பாஸ்கர். எனவே அதுபோல அருகோ அவர்கள் இந்த கருத்தை பரப்புரை செய்தவர். அதில் அரிமா போல் கர்ச்சித்தவர் நம்முடைய அருகோ அவர்கள். அருகோ அவர்களுக்கும் ஈரோடு தமிழன்பன் அவர்களுக்கும் வீர வணக்கம் செலுத்துவோம். இந்த ஏற்பாடு செய்த திருச்சி தோழர் அனைவருக்கும் பாராட்டுகள், நன்றி. கலந்து கொண்ட உங்களுக்கும் பாராட்டுகள். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை
தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.